புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு. லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். ஹலோ, சொல்லுங்கள் சார். எங்கேயா இருக்க? ஸ்டேஷன் தான் சார் போயிட்டுருக்கேன். ருத்ரனோட ஆளுங்க பாடி எங்கிட்ட ஆஸ்பத்திரியில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. அது என்னன்னு பார்த்து சீக்கிரம் முடிச்சு விடு. ஓகே சார், நான் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். தேங்க்யூ சார். சார் விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் அலாட் பண்ணிச்சு. 2 ஊர் மட்டும் பெட்டி இருக்கு. ஒரு நிமிஷம் இரு சார், சொல்றேன். உன்னை தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இன்னொரு தடவை உன்னை பார்த்தேன், பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவேன். உன் மூஞ்சுக்காதாம்மா விட்றேன், கூட்டு போமா. ஐயா, குழந்தை அழுவுது, வெளியே கூட்டு போங்க. குட் மார்னிங் சார். என்ன கேஸு? பைக் மிஸ்ஸிங் சார். ரிப்போர்ட் வாங்கிட்டு அனுப்பிச்சுடு. ஓகே சார். உனக்கு என்ன? காலேஜ் உள்ள ஒரே ட்ரக்ஸாக இருக்குது சார், ஒரே ராவடியாக இருக்குங்க. வேலு, என்னன்னு பாருங்க. சார் வணக்கம் சார். சார் நம்ம ஊருக்கு மாரியாக்குள்ள பிரச்சனை முடிச்சுட்டீங்கன்னா பரவாயில்ல. ஊராயா? ஊராயா அது? என்ன சார் பண்ணுறது? ஆளாலும் ஒன்று பேசி நீங்களே அடிச்சடி சாவுங்க. பிரச்சனை ஸ்டேஷனுக்கு வரட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். சார் நீங்களும் கண்டுக்கலாம் இப்போ சார். எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டு கேட்பாளுங்க. அப்படியா? சல்யூட் வேற. ருத்ரன் கேஸ் என்னாச்சு? எல்லா விசாரணையும் போயிட்டு தான் ஃபாலோ சார் பண்ணிட்டு இருக்கீங்களா? வீரா ஃபாலோ பண்ணுறாரு சார். ஃபைல் கேட்டேனே, என்னாச்சு? எல்லாம் ரெடியாக இருக்குது சார். 8 டேபிளில் தான் இருக்குது. யோ 8 ஃபைல் எடுத்துட்டு வா. 2 கேங்கோட பக்கா மோட்டிவில் நடந்திருக்கு சார். ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. உடம்புல மட்டும் மொத்தம் 32 இடத்துல வெட்டுக்காயம் இருக்குது சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னாச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியானோன்னே டாக்டரே உங்களுக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னார் சார். யோ தள்ளியா? என்ன கேஸு? கல்யாண கேஸ் சார். அப்படியா? சரி, இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஏய், யாரா நீங்க? அந்த பிள்ளை எதுக்கடா கடத்துனீங்க? அந்த பிள்ளைக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? சொல்லுங்கடா. சார் அந்த பொண்ணை கடத்தனால சார், மேரேஜ் பண்ணி தான் சார் கூட்டி வந்தோம். அதுக்கேன்னா ஆடிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா உட்கார்றா. சார் இந்த மேடம் அந்த பொண்ணை உள்ளே கூட்டு போய் என்ன சொன்னாங்கன்னு தெரில சார். வெளியே வந்து எங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது சார். இவங்க வேற உள்ளே கூட்டு போய் குத்தி விட்டாங்களா, மனசு உடம்பு ரொம்ப வலிக்குது சார். அதுக்கு உங்க கை கால் அமுத்தியோட ஆளு வேணா ஏற்பாடு பண்ணி விடட்டுமா? கிடைச்சா கூட நல்லதா சார் இருக்கும். லந்து பண்றீங்களா? பண்றலாம் பண்ணிட்டு காசு சொல்றீங்களா? ஓங்கி மீச்சேன் குறுக்கில் முடிச்சு போறோம். இருங்க ஏட்டையா. ஏய், உங்களெல்லாம் நான் விட்டுறேன். ஆனா நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா சீக்கிரம் அமுச்சு விட்டுருவேன். சரியா? நீங்களாம் எந்த ஊர்ரா? எப்பட்றா உங்களுக்கு பழக்கம்? சார் நாங்களாம் வளையூர் தான் சார். 3 பேரும் ஒட்டுக்காக தான் சார் படித்தோம். எல்லாம் ஒரே ஏரியா தான் சார். சார் சின்ன வயசுலேருந்து எப்பவும் ஒன்றா தான் இருப்போம். எங்களுக்கு ஒரு டயர் வண்டி கிடைச்சா போதும், எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படியே சைக்கிள் ஓட்டவும் கற்றுக்கிட்டோம். அதில் நாங்கள் பண்ணாத சேட்டையே இல்லை. அதனால் நாங்கள் நிறைய டைம் கீழெல்லாம் விழுந்திருக்கோம், ஆனாலும் ஃபீல் பண்ணதே இல்லை. அப்படி கீழே விழுந்து தான் பைக் ஓட்டவே கற்றுக்கிட்டோம். எங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைலாம் நடக்கும், யார் தான் பைக் ஓட்டுறதுன்னு. நாங்கள் அப்படி தான் சார், எல்லாம் ஒன்றா ஊரை சுற்றுவோம். அப்படி தான் பக்கத்து ஊருக்கு ஒரு நாள் டீ குடிக்க போனோமா, அப்போ வந்து எங்கள் வண்டியில் இன்னொரு வண்டி மோதிச்சு சார். அப்போ பிடிச்சிது சார் சனியை, இன்னும் விடல. கண்ணனை பின்னாடியா வச்சிருக்க? அறிவில்லையா உனக்கு? மனுஷன் தானே நீ? விட்ரி வர. ஏய் பாலா, இனிமே ரோட்ட பத்தி ஓட்டு. போற புள்ளையில பத்தி ஓட்டிட்டு இருக்க. ஏய் பாலா,
சொல்லிட்டு வண்டியா எருமை பண்ணி குரங்கு. என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு? போடா போ, இன்னைக்கு நான் நல்ல முள்ள இருக்கேன்ல நீ செத்துருவ. யாராவ வண்டி ஓட்டினது நான், ஆனால் வந்து அடிச்சது வந்து அவனை. பைத்தியமாக இருப்பாப்புல. ஏதோ நான் தப்பிச்சேன்பா. அமையில ஆமாண்டா, அதில் இருக்கேன் பார்க்கக்கூடாதீங்கண்ணா. ரொம்ப அப்படியா? வா வா, வந்த வேலையை பார்ப்போம். மாஸ்டர் 3 டீ, சக்கரை தூக்கலாம். சினுங்கிறான்டா மாப்பிள்ள, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கான்டா. பைத்தியக்கார மாதிரி பண்றான். ஏன்டா அவனெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் எப்போதும் இப்படி தான் சார், ஒன்றா கிளிகிழிப்பா ஜிலிஜிலிப்பாக இருப்போம். அதுவும் இந்த தை மாதம் வந்துருச்சுன்னா ஆடல் பாடல் பார்க்க வண்டி அப்படியே சிட்டா பறக்கும் சார். முன்னாடி உட்காந்து யார் பார்க்குறான்றதான் போட்டியே சார். அது ஒரு தனி எத்து சார். அந்த எத்தை மட்டும் எப்போதும் விடவே மாட்டோம் சார். சார், எப்பயும் போல் ஊர் சுத்த போனோம். அன்னைக்கு மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்தோம் சார். அன்னைக்குன்னு பார்த்து அவ ரொம்ப அழகா இருந்தா சார். என்ன மச்சான், தங்கச்சி மாதிரி. நான் ரதியாவை சொல்லடா, சத்யாவை சொன்னேன்டா. சாரி மச்சான், சாரி மச்சான். ஆமாம், வண்டி ஓட்டுறேங்கிறீங்க, உங்கள்கிட்டலாம் யார்ட்டையும் லைசன்ஸ் இருக்க மாதிரி ரிப்போர்ட்டில் இல்லையே. ஐயா, நேற்று நைட்டு நான் செக் பண்ணிட்டேயா, அவன்கிட்ட மட்டும் லைசன்ஸ் இல்லையா? நான் தான் நோட் பண்ண மாட்டேன். சரி, நீ மேலே சொல்லு, கதையை கேட்போம். அது வந்து சார், அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல ஒரு மேரா என்னடா ரொம்ப பண்றீங்க? அட இருங்க வேலு. ஏய், இந்த கதையில் நீங்கள் தான் காமெடியன், நாங்கள் இல்லை. இப்போ என்ன, மேலே பார்க்கணும், அவ்வளோதானே? மேலே பாருங்கய்யா. உனக்கு மட்டும் தனியாக சொல்லுமையா? பாரியா மேலே. ஏ மச்சான், ஐடி கார்டு விழுந்துருச்சு பாரு. டே அவளோட தான் பாரு மச்சான், இது போதுண்டா. அவள் டீட்டெயில் ஐடி கார்டை வச்சு எடுத்துடலாம்டா. மச்சான் மச்சான் வாழ்றாடே. அங்க பாருங்க, ஆள் நிக்கிறான். ஏய், அவன் கிடக்குறான் போடி. என்ன அவன் சுத்தம் போது தெரியல, இப்பதான் உனக்கு தெரிஞ்சான். நான் நடிக்காத அப்படியே. போடா போய் பேசி நம்பர் கொடு, போ போய் பேசு போ. அவளை பார்த்தாலே பேச வர மாட்டேங்குதுடா. பேசாம ஒரு உதவி பண்றா, நீயே பேசி நம்பர் கொடுத்துட்றா. ஐயோ, அவன் ஆங்கிரி பேடு மூஞ்சி, நம்மளால அடிக்க முடியாதுப்பா. ஏதாவது பண்ணடா. பண்ண போறேன். இந்த வண்டி எடுத்துமா. யார் நீங்க? எதுக்கு வழிய மறைக்கிறீங்க? வழிய விடுங்க, வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு. கொஞ்ச நேரம் நில்லுமா, உன்னை ஒன்றும் பண்ண போறதில்ல. கொஞ்ச நேரம் நில்லுங்க. இங்கே பாருங்க, நான் யாருன்னு தெரியாம விளையாண்டுட்டு இருக்கீங்க. எங்கள் அண்ணங்கிட்ட சொன்னால் உங்களுக்கு கம்பின்ற நிலைமை வரும், அப்புறம் உங்கள் பிரியும். ஐயாடா, உங்களுக்கு அவெல்லாம் சீன் கிடையாது. ஐடி கார்டை மறந்துட்டு போயிட்டீங்க. இந்தா பிடிங்க ஐடி கார்டை. அப்படியா? நான் சாரி, தப்பாக நினச்சிட்டேன். எங்களுக்கு அவெல்லாம் சீன் கிடையாது. வந்ததே இவனுக்காக தான்மா. அந்த ஐடி கார்டில் எவ்வளோ நம்பர் இருக்கு, நைட்டு கால் பண்ணுங்க இவனுக்கு. சீ போங்கடா. வழிய விடுங்க, சொல்லியாச்சுல்ல. இதுக்கு சம்மந்தம் மச்சான், எல்லாருக்கும் போலீஸ் மாமா. போலீஸ் தாண்டா மாமாவே. பாக்குறாடா மச்சான், வேற யாரையும் பாக்குறாடா. ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்தோம். ஃபோன் பண்ணுவாளானே தெரியலையே. பண்ணுவாளா? இதுல இவ வேற கத்து கீழு அதுக்கு சைடுல. நான் அர்த்தம் பாப்பா பாப்பா. நைட்டு பூரா அப்படிதான் இருப்பானோ. இவன் என்ன அங்கே பண்ணிருக்கான்? ஜி என்ன பண்றீங்க ஜி? டவர் வரல, டவர் வந்துருச்சான்னுட்டு அவன் வெயிட் பண்றான்.
தான் சரி. உனக்கும் எனக்கும் கஸ்டமர் காலை தவிர வேறு எந்த காலும் வராது. நம்ம வெயிட் பண்ணி என்ன பண்ணுறது? ஃபோன் வந்துருச்சு, வாங்கடா. ஃபோன் வந்துருச்சாண்டா, மாப்பிள்ளைங்க அதிர்ஷ்டம் தான். வா ஓடு 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 ஓடு. அன்னைக்கு வந்துச்சு சார் ஒரு ஃபோன் காலு. கூடவே சேர்ந்து ஒரு பிரச்சனையும் வந்துச்சு. அப்பையிலேருந்து அவன் எங்கள் கூட சேர்றதும் இல்லை. ஒரு வார்த்தை நான் பேசல, இது ஏதோ ஒன்னும் புரியல. நீ சொல்லாம கொல்லாம உள்ளார வந்துட்ட தள்ளாடி நிக்கிறேன் நானே. ஒன்னால சொக்கிறேன் நானே. பச்சை புள்ள போல உன்னை பார்த்துப்பேன். தொல்லை பண்ணினாலும் அள்ளி அணைச்சுப்பேன். பச்சை புள்ள போல உன்னை பார்த்துப்பேன். தொல்லை பண்ணினாலும் அள்ளி அணைச்சுப்பேன். ஒரு வார்த்தை நான் பேசல, இது ஏதோ ஒன்னும் புரியல. நீ சொல்லாம கொல்லாம உள்ளார வந்துட்ட தள்ளாடி நிக்கிறேன் நானே. கண்ணாலேயே கண்ணாலம் பண்ணி உன்னோடு நான் வாழுவேன். ஒன்று ரெண்டு போதாதுன்னு ஒன்ன தொல்லை பண்ணுவேன். எல்லை இல்லா சந்தோஷத்தை எண்ணம் போல நான் தருவேன். கள்ளத்தனம் பண்ணி பண்ணி உன்கிட்டதான் மாட்டிப்பேன். எட்டு வச்சு நீ நடக்கும் பாதையெல்லாம் பூத்திருப்பேன். என்ன தாண்டி நீ நடந்தா எல்லா சாமி ஆயிடுவேன். நீ போதுமே நீ போதுமே என் உசுரே நீ போதுமே. நீ போதுமே நீ போதுமே என் உசுரே நீ போதுமே. ஒரு வார்த்தை நான் பேசல, இது ஏதோ ஒன்னும் புரியல. நீ சொல்லாம கொல்லாம உள்ளார வந்துட்ட தள்ளாடி நிக்கிறேன் நானே. ஒன்னால சொக்கிறேன் நானே. பச்சை புள்ள போல உன்னை பார்த்துப்பேன். கொல்ல பண்ணினாலும் வள்ளி அணைச்சுப்பேன். பச்சை புள்ள போல உன்னை பார்த்துப்பேன். தொல்லை பண்ணினாலும் வள்ளி அணைச்சுப்பேன். ஒரு வார்த்தை நான் பேசல, இது ஏதோ ஒன்னும் புரியல. நீ சொல்லாம கொல்லாம உள்ளார வந்துட்ட தள்ளாடி நிக்கிறேன் நானே. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு சார். ஃபர்தரா எந்த டீடைல்ஸ் இருந்தாலும் வந்து கலெக்ட் பண்ணிக்கங்க. நான் உடனே வந்துடுறேன். நாங்கள் எல்லாம் அடிக்கடி தனியாக வெளியெல்லாம் சுத்த போயிடுறோம் சார். நான் உடனே வந்துடுறேன். அதனால் பார்க்குறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை. யோ ஏட்டு கேப்பா ஏடு வேலு, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த கேஸ் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நீங்கள் இதை பார்த்துக்குங்க சார். நேற்று நடந்த ருத்ரன் கொலை கேஸில் ஒரு ஆடு சிக்கியிருக்கு சார். அதை வச்சு பெரிய தலையை பிடிச்சிடலாம் சார். ஓகே, கேரியான். ஓகே சார். சார்
என்ன கேஸ் சார்? இவங்க 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. பொண்ணை கடத்திட்டாங்கய்யா. இது பொண்ணை கடத்தினீங்களா? ஏண்டா பொண்ணை கடத்தினீங்க? என்ன வயசாகுது? சார் சரி ஊருக்குள்ள ரவுடிங்களாடா? பொண்ணை கடத்துறது பெரிய ஆளுங்களா நீங்க? அடிக்காதயா, செத்துக்கிட்டு போயிட போறான். சும்மா இருங்க சார், செத்தா அடிச்சு போட்டு சார். இவனுங்களே சார் சார் வேணாம் சார் வேணாம் சார் வேணாம் சார். வீரா, நேற்று நைட்லேருந்து அவ்வளோ அடி அடிச்சாச்சியா. என்னதான் ஏன் கோவம் அவங்க மேலே? என்னதான் பிரச்சனை? உங்களுக்கு என்ன சார் தெரியும்? நைட் ரவுண்ட்ஸ் போகிறப்ப ரொம்ப கலாய்க்கிறாங்க சார். அது கலரை பற்றி ரொம்ப கலாய்க்கிறாங்க சார். இவன் தான் சார். எங்களே கலாய்க்கிறா? தாயிலீங்களா? குறுக்கல முடியாது தாயிலையா? முடிய பாரு. யாருன்னு காட்டணும் சார் உங்களுக்கு? என்னடா இவன் மாஸ். ஐயா எல்லா தப்பும் என் மேலே தாங்க ஐயா, அவங்கள விட்டுருங்க ஐயா. அடப்பாவி, இப்போதான்டா எஃப்ஐஆர் போட்டேன். எல்லாத்தையும் சொல்லிடுறேங்க ஐயா. என்ன மாப்பிள்ள? சரி பரவாயில்ல, சொல்லு கேட்போம். ஐயா ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு ஐடி கார்டு எடுக்க சொன்னது இவன், அதை வச்சு ஃபாலோ பண்ணலான்னு சொன்னது அவன். என்னடா நம்மளை கொத்துறான்? மெசேஜ் பண்ணலான்னு சொன்னது இவன், லவ் பண்ண ஐடியா கொடுத்தது அவன். இதில் சாங்கெல்லாம் வேற வச்சு சந்தோஷமாக ஆடலாம் வச்சாங்கய்யா. இதெல்லாம் நாங்களாடா பண்ண சொன்னோம். மேரேஜ் பண்ணிக்க ஐடியாலாம் கொடுத்து அவங்க அண்ணங்கிட்டலாம் அடி வாங்க விட்டாங்கய்யா. கடைசியாக போட்டாங்கய்யா ஒரு பிளானு, பொண்ணை தூக்கிடலான்னு சொல்லி. அதுதான் ஏன் இங்கே கொண்டாந்து விட்டுருச்சு. ஓ, அப்போ பொண்ணை கடத்தி தான் வந்திருக்கீங்க. நேற்று சொன்னதெல்லாம் கதை தான். போச்சுடா, இவன் என்னத்த சொல்ல போறான்னு தெரியலையே. டேய் என்னடா அமைதியாக நிற்கிற? கேட்டே இருக்கேன். ஆமாம் சார். மாப்பிள்ள சொல்லி முடிஞ்சு. சந்துரு, பொண்ணை தூக்குறோம். ஆமா தூக்குறோம். என்னடா நம்மளே வந்துட்டோம், பாலாவை காணா? நான் படத்தோட ஹீரோ வச்சு. சந்துரு, அவன் அண்ணன் இருப்பான்டா வீட்டில். வாடா பார்த்துக்கலாம். அன்னைக்கு அடி அடின்னு அடிச்சப்ப விட்டு ஓடுனதே நீ தான்டா சரவணா. வாடா நாங்கள் பார்த்துக்குறோம். வா. ஓய் ஓய் மென்டல், எனக்கு வேலையே இல்லை. ஓய் ஒரு ஃபோன் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியா? பாப்பா பண்ணிட்டு இருக்க? கிட்ட பேசாம இருந்தப்ப உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? போனமா பொண்ணை பூக்கணுமா இல்லாம என்னடா கதையாடா பேசிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு இப்போ எங்கே புரிய போகுது? இங்கே எதுக்கு வந்த? எங்கள் அண்ணன் தெரிஞ்சா எவ்வளோ பிரச்சனை ஆகும் தெரியுமா உனக்கு? அப்போ நீ என்னை மிஸ் பண்ணலையா? சரி விடு, யாருக்கு தான் என்னைய பிடிக்குது? உனக்கு பிடிக்க. கீழே 2 பேர் இருக்குண்டா. டேய் இறங்கடா மாட்டு பயலே. நீ என்னை நம்புனா வா போலாம். சரி போலாம். ஹலோ சார், ஏரிக்கரை ஒருத்தர் செத்துக்கிட்டாரு சார். ஏரிக்கரையா? மல்றா? தெரியல சார். உயிருக்காப்பா? நான் பார்க்குறேன் சார். அங்கேயே இருப்பா, அங்கேயே இருப்பா, வந்துடுவாங்க. 5 நிமிஷம் வந்துடுவாங்கப்பா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார், பயமா இருக்கு. ஏய் அங்கேயே இருப்பா, ஆள் ஏட்டையா வந்துடுவாங்க. ஏட்டையா மேரேஜ் பண்ணு ஏட்டையா. டேய் ஹவுதியாடா? என்னடா கௌதம்? வரேன்டா. டீ ஒன்று வாங்கிக்க, 2 இனிப்பு போண்டா வாங்கிக்க. என்னடா சொல்றா? பசிக்குது. ஏட்டையா கொஞ்சம் அவசரம் ஏட்டையா. 50 பிஸ்கட் வாங்கிக்க, ஒரு கலம்டாய் வாங்கிக்க. ஏட்டையா காசு? ரொம்ப என்னைக்குடா ஏட்டையா? காசு கொடுத்துருக்கோம்? ஏட்டையா? கொஞ்சம் வேண்டு வா. என்னடா லவ் மேரேஜ் பண்ணியா? இதுக்கு எங்கடா இங்கே வந்தீங்க? இது கூட தெரியாதா? எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதுடா, ஜி சாப் தான் பண்ணணும். பைத்தியக்கார பிள்ளை.
இங்கே மேரேஜ் பண்ண மாட்டாங்களா போல. படத்துல இங்கே தான் ஏட்டையா பண்றாங்க மேரேஜ். படத்துல என்ன பண்ணுவாங்க, நிஜத்துல பண்ண ஏட்டையா முடியாது. பார்த்து பண்ணி விடுங்க ஏட்டையா. சரிடா, ஐடியா குடுறா. குடுமாப்ல குடு. இந்தாங்க ஏட்டையா. இது பாலா, இது நதியா. என்னம்மா நீயா வந்தியா கூட்டம்? நானாக தான் சார் வந்தேன். நீயா வந்தியா? ஏட்டையா சார் மேரேஜ் பண்ணுமா? அந்த பொண்ணோட ஐடியா கொடுங்க. பொண்ணோட ஐடி சார். சரி பார்த்துக்கோங்க. டேய் நீ மணிமாவன் தானே? மாணிக்கமா? மாணிக்கமானா? ஆமாங்க ஐயா. டேய் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி படிக்க வைக்கிறான், நீங்கள் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்டியா லவ் பண்ணிட்டாங்க ஐயா. நாளைக்கு எதுவும் பிரச்சனை எங்களுக்கு வரணும். நாங்க வந்துடுறோம் ஐயா. கவிதா சிஸ்டர் இங்கே வாங்க. ஏட்டையா? சரிங்க சார். அந்த பொண்ணை கூட்டி வாங்க. சாருக்கு அப்புறம் இருப்போமா? ஏண்டா உன்னை நம்பி வந்திருக்கு, எங்களையும் உட்கார வச்சுட்டா. அவ என்ன ஃபீலிங்ல இருக்கா பாத்தியா? எங்களையும் இங்க உட்கார வச்சுட்டு போயிட்டா. இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்றது? டே கௌதம அனுப்பிச்சுட்றா. ஏய் காய்கறி போடுறா. நீ போடுறா. டேய் பொண்ணுங்க படி சுத்தாம ஏதாவது பொழப்பு பாருங்கடா. போங்கடா போங்கடா, ஒழுங்கா இருக்குடா. ஏம்மா அடிச்சு அடிக்கின்னு 2 நாளைக்கு எந்திரிக்க முடியாதா அப்பா. இதை வேற எப்படா போய் எங்கள் அம்மாட்ட சொல்கிறது நினச்சாலே. ஊருக்குள்ள எவனாவது பார்த்தா கூட போவாங்கடா. திருந்த மாட்டான் போல மாப்பிள்ள. யாரா நீ?